2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 2 நாளாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனமும் 5வது வசனத்தை திருப்பிக் கொள்ளும்போது அங்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. 5வது வசனம் சொல்லுது, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 நாளாகமம் 15வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 3 காரியங்கள் இஸ்ரவேலிலே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலிலே அந்த ராஜாக்களின் நாட்கள் காலத்திலே, குறிப்பாக இந்த ஆசா என்கிற ராஜாவுக்கு முந்தின மனிதர்கள் அவர்களுடைய நாட்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. 5வது வசனத்திலே சொல்லுகிறார், அதனாலே அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மெய் தேவன் இல்லை, ஆசாரியன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே இருந்த ஜனங்களுக்கு வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. 3 காரியங்கள் இல்லாமல் போகும்போது அந்த இடத்திலே சமாதானங்கள் குறைந்து போகிறது. ஒன்று ஆண்டவர், 2வது ஆண்டவரை பற்றி சொல்ற ஊழியக்காரன், 3வது ஆண்டவருடைய வார்த்தை. 3 காரியங்கள் எங்கெல்லாம் இல்லையோ அங்கே எல்லாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அங்கே சமாதானம் வராது. ஏனென்றால் ஆண்டவராகிய தேவன் இந்த 3 காரியத்துக்குள்ளே சமாதானத்தை வச்சிருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே அம்மை போகும்போது சொன்ன ஒரு வார்த்தை, நான் உலகத்தில் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் அப்படி என்று சொல்லி இருக்கிறார். ஆனா எல்லாருக்கும் சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்டா எல்லாருக்கும் சமாதானம் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் கவனிக்கும் போது அநேகர் சமாதானம் இல்லாமல் தான் வாழுகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, எப்போது சமாதானம் இல்லாமல் போகிறது, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் வேதம் சொல்லுது. 2 நாளாகமம் 15:3 சொல்லுது, தெய்வம் இல்லை இல்லை என்று சொல்லும் போது சமாதானம் இல்லை. அதிலும் எழுதப்பட்டிருக்கிறது, மெய் தேவன் இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் ஆலயம் இருந்தது, இஸ்ரவேலுக்கு பலி இருந்தது, இஸ்ரவேலுக்கு தூபம் காட்டுதல் இருந்தது, இஸ்ரவேலர்கள் வருஷா வருஷம் வந்து எருசலேமிலே கூடி பலி செலுத்தினார்கள், ஆண்டவரை ஆராதித்தார்கள், எல்லாம் இருந்தது. ஆனா அவர்களுக்குள் தெய்வம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையான கடவுள் அவர்களுக்குள் இல்லை. அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவங்க வாழ்க்கையில சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அவை நீங்கள் வாசித்து பாருங்கள். எபேசியருக்கு இந்த நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எபேசியருக்கு இந்த நிருபத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளும் போது 2வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்க பாருங்க. 2வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அக்காலங்களிலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். பைபிள் சொல்லுது, ஆமென். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள், காணியாட்சிக்கு புறம்பானவர்கள், வாக்குத்தத்தம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், தேவனற்றவர்களாய் இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அக்காலத்திலிருந்து எபேசிய திருச்சபைக்கு சொல்லுங்க, நீங்க தேவனற்றவர்களாய் இருந்தீர்கள். அப்படின்னா தேவன் இல்லாமல் இருந்ததுனால் என்ன இல்லை, அதே வசனத்தின் அந்த பகுதிகளை நம்ம மாத்தி வாசிக்க போறோம். தேவனற்றவர்களாய் இருந்ததனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை இல்லாததனால் வாக்குத்தத்தம் இல்லை, வாக்குத்தத்தம் இல்லாததனால் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்தார்கள், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பே இருந்ததுனால் அவங்க கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல. அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்குள் தெய்வம் இல்லை என்றால், மெய் தெய்வம் ஒரு மனிதனுக்குள் இல்லை என்றால் அவனுக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, அவன் காணியாட்சிக்கு புறம்பே இருக்கிறான். ஆண்டவர் கொடுக்கிற சொத்துக்கள் ஆண்டவருடைய சுதந்திரத்துக்கு புறம்பே இருக்கிறார்கள். ஆமென். அவர்கள் கிறிஸ்துவை விட்டு தூரமாய் இருக்கிறார்கள். அப்போ தெய்வம் இல்லை என்று சொன்னால் ஒரு மனிதனுக்குள்ளே எந்த நம்பிக்கையும் இருப்பதில்லை, அவனுக்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தின் உடன்படிக்கையும் கிடைப்பதில்லை, அவன் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதில்லை. அப்போ தெய்வம் இல்லை என்றால் கண்டிப்பா அவர்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லை. அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதனாலதான் கீழே வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 15வது வசனத்தின் கடைசி பகுதி சொல்லுது, அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கிறது. 17வது வசனம் சொல்லுது, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். தெய்வம் இல்லாததனால் அவர்களுக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, எந்த விதமான ஆசீர்வாதம்
விரோதம் இல்லாததனால் பைபிள் சொல்லுது இவர்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தெய்வம் இல்லாத இடத்தில் சமாதானம் வருவதில்லை, தெய்வம் இருக்கிற இடத்தில் சமாதானம் உண்டு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் இஸ்ரவேலுக்குள்ளே எல்லா விதமான பழக்கங்களும் இருந்தது. ஆராதனையா கூடுவார்கள், பைபிளா அன்றாய் நிற்பார்கள், அமேன். அப்ப அதுக்கப்புறமா ஆலய பணிவிடைகளா எல்லாத்தையும் செய்வார்கள். ஆனா ஆண்டவரை அவங்க வச்சிருக்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எல்லாம் செய்தார்கள், ஆண்டவரோடு இல்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்யலாம், கர்த்தருக்காக பணத்தை அள்ளி கொடுக்கலாம், கர்த்தருக்காக ஆலயத்துல பணிவிடைகள் செய்யலாம், அவன் கர்த்தருக்காக பல காரியங்களை நம்ம பிரயாசப்பட்டு அங்குமிங்கும் ஓடி செய்யலாம். ஆனா எல்லாத்துக்கும் மேலாய் கர்த்தரோடு செய்வதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருக்காக செஞ்சதுனால நமக்கு கண்டிப்பா பலன் உண்டு, பூலோகத்துல கண்டிப்பா பலன் உண்டு, ஆனா கண்டிப்பா பரலோகம் இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பூலோகத்தில் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தருவா, எல்லா நன்மைகளையும் தருவா கர்த்தருக்காக செஞ்சதுனா. ஆனா நீங்க எப்ப கர்த்தரோடு செய்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இங்க கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல்ல பயங்கரமான தொழுகை இருந்தது, எல்லா விண்ணப்பங்களும் இருந்தது, அவங்க வருஷம் கூடி ஆசரிப்பு கூடாரத்தை ஆலயத்தை புதுப்பிக்கிறதுலையும் பணி செய்கிறதுலையும் பயங்கரமா இருந்தார்கள். ஆனா இயேசு இதை எதையுமே பாராட்டல. அல்லேலூயா. இவ்வளவு தூரம் பெரிய அங்கெல்லாம் போட்டுட்டு அவன் நல்லா சபைக்குள்ள இருக்கிறாங்களே என்று ஏதாவது பாராட்டினாரா? இல்ல. ஏன் தெரியுமா? அவர்கள் செஞ்சதெல்லாம் கடவுளை விட்டு விட்டு செஞ்சார்கள். கடவுளுக்காக செய்கிறேன் என்று கடவுள் இல்லாமல் செஞ்சார்கள். இங்க அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லை தெரியுமா? கடவுள் இல்லாத மனிதன். கடவுளுக்காக அவன் 1000 காரியம் செய்யலாம், கடவுளுக்காக என்ன வேணாலும் கொடுக்கலாம், உயிரே கொடுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனா சமாதானம் வராது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடவுளுக்காக அல்ல, கடவுளோடு செய்வதுதான். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பாக்கலாம். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் கடவுளோடு வாழுகிறானோ, எந்த ஒரு மனிதன் கடவுளோடு தன்னுடைய வேலைகளை செய்கிறானோ அவனை தான் கடவுள் சமாதானமாக்குவா. அதனாலதான் பைபிள் சொல்லுது, மெய் தேவன் என்பது அவன் தேவனுக்காக. நம்ம இப்ப பைபிளை தூக்கிட்டு வர்றோம், தேவனுக்காக செய்கிறோம், ஆராதனைக்கு வரோம், எல்லாம் சரிதான். ஆனா தேவனோடு இல்லைன்னா நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க இதை 1000 தடவை படிச்சிருக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 1000 தடவை 1000 ஸ்தோத்திர பலிகள் போடலாம். தேவன் உங்களோடு இல்லைன்னா கண்டிப்பா உங்களுக்கு சமாதானம் இல்லை. நம்புறீங்களா? அதனாலதான் பைபிள் சொல்லுது, மெய் தேவன் அவர்களுக்குள் இல்லாததனால் சமாதானம் இல்லை. இரண்டாவது என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆசாரியன் இல்லாததனால். 2 நாளாகமம் 15வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் புத்தகம் 15வது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய் தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை. அடுத்தது யார் இல்லை அப்படின்னா, உபதேசம் பண்ணுகிற ஆசாரியன், ஊழியக்காரன் இல்லைன்னா அந்த இடத்தில் சமாதானம் இல்லை. ரோமர்கள் அந்த நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ரோமர் நிருபத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால், அனுப்பப்படுகிறவன் இல்லாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? 10வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. சமாதானத்தை சொல்லி அவன் நற்காரியங்களை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறவர்கள் என்றால் அந்த இடத்துல சமாதானம் வராது. எப்பவுமே நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் அல்லது ஆண்டவர் தானா எங்கேயும் கிரியை செய்ய மாட்டார். அல்லேலூயா. கடவுள் ஒரு மனிதன் இல்லாமல் கிரியை செய்வது இல்லை. அப்படி கிரியை செய்கிறதா இருந்திருந்தா எல்லா இடத்திலும் போய் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தியிருப்பார். நம்ம முன்னாடி இருந்த பலருக்கு ஆண்டவரை பத்தி தெரியாது, அப்படித்தானே? இப்பவும் பலருக்கு தெரியாது. அவங்க கிட்ட ஆண்டவர் பேசுறாரா? இல்ல. அல்லேலூயா. அவங்களுக்கு சமாதானம் இருக்கா? இல்ல. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு வெளிப்பாடு நடக்குதா? இல்ல. ஆனா யாராவது ஒரு மனிதன் அவர்களுக்கு இயேசுவை சொல்லும் போது, இயேசுவின் வார்த்தைகளை சொல்லும் போது அங்க இயேசு வர்றார். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேதத்துல கொர்நேலியு ஜெபம் பண்ணிட்டு இருந்தா, யெகோவா தெய்வத்தை அறிஞ்சிட்டு இருந்தா. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அங்க தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பினார். அல்லேலூயா.
ஒருத்தன் கந்தாகையுடைய மந்திரி பைபிளை வாசிச்சுக்கிட்டே இருக்கிறான், ஏசாயா புஸ்தகம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ பிலிப்புவை கூப்பிட்டு அவங்கிட்ட போய் சேருனாரு. சோத்திரம், அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும், மனிதன் இல்லாமல் கடவுள் எங்கே செய்ய மாட்டார். எந்த கிராமத்துல இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் தேவதூதர்களோ தேவனோ செயல்படணும்னா ஒரு ஊழியக்காரன் அங்க போயிருக்கணும். ஊழியக்காரன் சொன்னா எல்லாரும் சுவிசேஷம் அங்க போயிருக்கணும். நல்லா சொன்னா சுவிசேஷம் போகாத இடத்தில் கடவுள் கிரியை செய்ய மாட்டார். அதனால சுவிசேஷம் அறிவிப்பது ரொம்ப முக்கியம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 10வது அதிகாரம் 12, 13 வசனத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 10வது அதிகாரம் 12, 13 வசனம் சொல்லுது, ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாயிருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவது. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த குடும்பத்தை வாழ்த்துங்கள் அல்லது அதுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அதை ஆசீர்வதிங்கள். அந்த வீடு சரியா இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன சமாதானம் அந்த வீட்டுக்குள்ள வர்றோம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாருங்க, அல்லேலூயா. அதனால கடவுள் என்ன சொல்றாருன்னா, ஊழியக்காரர்களை வச்சு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை வச்சுதான் உலகத்துல சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஊழியக்காரர்கள் இல்லைன்னா சமாதானம் உலகத்துக்கு வராது. அல்லேலூயா. ஊழியக்காரன் சொன்னா நீங்க எல்லாரும் ஊழியக்காரங்க தான். எல்லாரும் ஆண்டவருடைய வசனத்தை பேசணும், எல்லாரும் சத்தியத்தை சொல்லணும். எத்தனை பேர் ஆண்டவர் தெரியாம இருக்காங்க, அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஆரம்பத்தில் நான் சொன்னது போல கடவுள் கிரியை செய்யணும்னா அங்க ஒரு வார்த்தை போயிருக்கணும். அல்லேலூயா. ஒரு ட்ராக்ஸ் ஆவது போயிருக்கணும், ஒரு வசனமாவது போயிருக்கணும், ஏதாவது ஒரு ஆளாவது போயிருக்கணும். யாரும் போகாம கடவுள் அங்க போக மாட்டார். அல்லேலூயா. இது எழுதப்படாத சட்டம், பரலோகத்தில் எழுதப்படாத சட்டம். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, சுவிசேஷம் அறிவிக்கும் போதுதான், ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் போதுதான் சமாதானம் உண்டாகும். ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கொர்நேலிய வீட்டுல தேவதூதன் இறங்கி வந்தான். இறங்கி வந்துட்டு அவன் என்ன சொன்னா எல்லா தான தர்மமும் உன் ஜெபங்களும் மேல வந்திருக்கு. சோத்திரம். ஓகே, அல்லேலூயா. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னானா? சொன்ன மாதிரி தெரியுது, இல்ல மாதிரி தெரியுது, அப்படித்தானே? இல்லையே. அல்லேலூயா. இல்ல. சோத்திரம். அல்லேலூயா. என்ன சொன்னாரு? பேதுருவை கூப்பிடு. அல்லேலூயா. வந்தது யாரு? தேவதூதன். என்ன சொல்லியிருக்கணும்? இயேசுவை பத்தி சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? ஆனா பேதுருவை கூப்பிட்டு அவன் சொல்லுவான், கேளு. எப்படி இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. தமஸ்குல நம்ம எல்லாருக்கும் தெரியும், தமஸ்குல பவுல் திடீர்னு வெளிச்சத்தை கண்டு கீழே விழுகிறான். வெளிச்சத்தை கண்டு கீழே விழுந்த உடனே இயேசுவே வர்றா. இதான் ரொம்ப முக்கியம். இயேசுவே வந்து சொல்லுகிறா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லும் போது, ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் அப்படின்னு சொல்லும் போது, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொன்ன, எழும்பி போ, அங்க வருவான் ஒருத்தை. அல்லேலூயா. இருக்கீங்களா? நீ பட்டணத்துக்குள்ள போ, அங்க போய் அனனியாவை அனுப்பி பேசினார். வந்தது யாரு? இயேசு. அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? மகனே, என்னை விசுவாசி, நீ இதோட இல்லைன்னா செத்தன்னு சொல்லியிருக்கணும். அல்லேலூயா. உன்னை நான் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா ஒன்னும் சொல்லல. அவனுக்கு அதுக்கப்புறமா கடவுள் பலமுறை பேசியிருக்கிறார், இவ்வளவு நிருபங்களை பவுல் எழுதியிருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் அங்க உண்டாகணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். யாரெல்லாம் போறீங்க சுவிசேஷம் சொல்ல? அல்லேலூயா. சத்தமாய் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் எழும்பாம சத்தியத்தை சொல்லாம பலர் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. பலருக்கு சமாதானம் இல்லை. அப்படின்னா சபையுடைய பெரிய பொறுப்பு என்ன தெரியுமா? சபை போய் ஆண்டவருடைய வார்த்தையை தெரியாதவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா. எப்பவும் ஊழியக்காரங்க மட்டும் போக முடியாது, எல்லாரும் போகணும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். எல்லாருக்குள்ளும் கடவுள் கிரியை செய்யணும்னா ஆண்டவருடைய ஊழியக்காரங்கள் அங்க போய் தான் ஆகணும். கைகளை வேத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் போய் ஒரு வீட்டுல போய் அந்த குடும்பத்தை வாழ்த்துகிறார்களோ அந்த குடும்பத்திற்கு சமாதானம் வரும். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்திற்கு சமாதானம் வருவதும் வராததும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை பொறுத்து தான் இருக்கிறது. சுவிசேஷம் சொல்லப்படுவதை தான் பொறுத்து இருக்கிறது. சுவிசேஷம் பேசப்படுவதை தான் பொறுத்து இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அடுத்து ஒரு முக்கியமான காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதே 2 நாளாகம புஸ்தகத்தை திருப்பங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 2 நாளாகம புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அநேக நாட்களாய் இஸ்ரவேலிலே யார் இல்லை அப்படின்னா, தெய்வன் இல்லை,
மெய்யான தெய்வன் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை, வேதமும் இல்லை. அதுல ஆசாரியன் இல்லை என்று சொல்றதை விட இன்னொரு வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார். அங்க அநேக ஆசாரியர்கள் இருந்தார்கள். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. அங்க ஆசாரியர்கள் இருந்தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்க வழிபாடுகள் அல்லது ஆராதனைகள் நடந்து கொண்டிருந்தது. அவங்க காலகட்டங்கள்ல ஆலயம் இருந்தது. சாலோமன் கட்டின ஆலயம் இடிக்கப்படவில்லை, அங்க ஆலயம் இருந்தது. அப்ப லேவியர்களும் ஆசாரியர்களும் அங்க உண்டா இல்லையா? அங்க இருந்தார்கள். அவங்க இருந்தார்கள். அவர்களை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லுது. என்ன சொல்லுது? உபதேசிக்கிற ஆசாரியன். அல்லேலூயா, சத்தமாய் கைகளை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆராதிக்கிற ஆசாரியர்கள் இருந்தாங்க, எல்லாத்தையும் பண்ற ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா உபதேசம் இல்லாததனால் ஒரு மனிதனுக்கு சமாதானம் இல்லை. கடவுள் சபையில அல்லது ஊழியக்காரர்களை ஏற்படுத்துறதுக்கான காரணம், ஒரே ஒரு முக்கியமான காரணம் எதுக்கு தெரியுமா? உங்களை ஆராதிக்க வைப்பதற்கு அல்ல. அல்லேலூயா. ஆராதிக்க வைப்பதற்கும் உண்டு, எல்லாம் இருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கு மேல என்ன செய்யணும் தெரியுமா? சபைக்கும் தேசத்திற்கும் உபதேசம் பண்ணுங்கள். கைகளை வேத்தி சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்க எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம், ஆமென், பிரைஸ் தி லார்ட். அதுல நீங்கள் வாசிக்கும் போது 3வது அதிகாரம் 16, 17 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகும்படி இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமானவைகளா இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, வசனத்தை எதுக்கு ஊழியக்காரருடைய கையில கொடுத்திருக்காருன்னா, அவங்க உபதேசம் பண்ணணும். அதுல 4வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி. அப்ப உபதேசம் பண்ணணும் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கைய ஒரு சபைக்கு சொல்லி கொடுக்கணும்னு எழுதப்பட்டிருக்கிறது. நீ இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் வாழணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசு எப்படி இருக்கிறார் என்று சொல்வது நல்லது. அல்லேலூயா. நாம எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லுவதா உபதேசம். சோத்திரம், அல்லேலூயா. அதனாலதான் அநேக இடங்கள்ல உபதேசியார்னு சொல்றாங்க. பார்த்திருக்கீங்களா? இவர்களை பார்த்து உபதேசியார்னு சொல்லுங்க. அது உண்மை. ஆண்டவர் ஏற்படுத்தின காரணம் அதுதான். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 28வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அதுல ஆண்டவருடைய வார்த்தை கடைசி வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே 18வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதான் ஆண்டவர் கொடுத்த பெரிய கட்டளை. உலகம் எங்கும் போங்க, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க, எல்லாருக்கும் சத்தியத்தை சொல்லுங்க, எல்லா ஜாதிகளையும் சீசராக்குங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்க, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளுவதற்கு அவர்களுக்கு உபதேசம். அப்போ எல்லாருக்கும் உபதேசம் தேவை. போய் அவர்களுக்கு என்ன எழுதப்பட்டிருக்கிறது? சீசராக்கி பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுத்த உடனே முடிஞ்சிருச்சா? இல்லை. அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு இன்னும் என்ன தேவை? கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உபதேசம் தேவை. ஒரு மனிதன் சாகிற வரைக்கும் உபதேசம் தேவை. அதனால தான் பைபிள் சொல்லுது, எந்த ஒரு மனிதன் உபதேசத்தை கேட்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் சமாதானம். அல்லேலூயா. கைகளை வைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் நாம் அநேக நேரங்கள் ஆராதிப்போம், ஜெபம் பண்ணுவோம், ஆனால் உபதேசம் வரும்போது எந்திரிச்சு வெளியே போயிடுவோம். சோத்திரம், அல்லேலூயா. அநேக சபைகளுக்கு என்ன தெரியுமா, நான் பார்த்துருக்கிறேன், வருவார்கள், காணிக்கை பிரேயர் வரைக்கும் இருப்பார்கள், காணிக்கையை போட்டு ஓடிடுவாங்க. ஏன்னா கடவுளுக்கு பைசா இல்லாமல் கிடக்காது. அவருக்கு ரொம்ப கஷ்டம் பரலோகத்தில், அவன் பொருளாதார பிரச்சனை. அதனால நம்ம கொடுக்குற காணிக்கையில தான் அங்கே வீடு கட்டணும். சோத்திரம், அல்லேலூயா. சில இடத்துல நான் சொல்லுவேன், இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? அவன் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு மறுபடியும் வந்து
உங்களை கூட்டு போய் அப்ப அந்த ஆயத்தம் பண்றதுக்கு நிறைய தேவைப்படுது. சிமெண்ட், ஜல்லி, மணல் எல்லாம் தேவை. அல்லேலூயா. அதனால அந்த வீடு கட்டுறதுக்கு நம்ம கொடுத்துட்டு போறோம். இப்படி நினைக்காங்க சிலர். ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. காணிக்கை கொடுக்கறதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. காணிக்கையை விட உபதேசம் முக்கியம். அல்லேலூயா. ஆராதனைகளோட உபதேசம் முக்கியம். எல்லாத்தையும் விட உபதேசம் முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேல உபதேசத்தை கேட்டா தான் சமாதானம். அப்ப சமாதானத்தின் வழி எங்க இருக்கு தெரியுமா? இந்த ஆசாரியன் கிட்ட இருக்கு. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் எழுதப்பட்டிருக்கு, எல்லா இடமும் உபதேசிக்க பண்ணணும். 2 நாளாகும் புஸ்தகத்தை நீங்க திருப்பி கொள்ளுங்க. 2 நாளாகும் புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை அதே நீங்கள் அடுத்த சில அதிகாரங்களை நீங்கள் வாசிச்சா 17வது அதிகாரம் அதில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. 9வது வசனம் 10வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்க எழுதப்பட்டிருக்கு, இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். கைகளை வைத்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. யோசபாத் நாட்கள்ல யோசபாத் செய்கிற ஒரு காரியத்தை பாருங்க. அந்த அதிகாரம் ஃபுல்லா ஆரம்பத்தில் நீங்க வாட்சி பாருங்க. அநேக மனிதர்களை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. யூதாவுக்கும் ஃபுல்லாடி போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, எல்லா மூலை முடுக்கெல்லாம் போயிட்டு கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு எல்லா இடமும் நீங்கள் திரிந்து எல்லா இடங்களிலும் போய் போதியுங்கள், உபதேசம் பண்ணுங்கள், வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்கள் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதிங்க அப்படின்னு கட்டளை கொடுக்கிறார். எல்லா இடமும் போய் போதிக்கிறார்கள். போதிச்சதுக்கு அப்புறம் 10வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்கள் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு இப்ப சமாதானம் எப்படி வருது பாருங்க. கிராமமா ஊராய் அந்த தேசம் ஃபுல்லா போய் உபதேசம் பண்ணினதுனால எதிரிகளுக்கு என்ன வந்துச்சா? எதிரிக்கு என்ன வந்துச்சா? பயங்கரம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ரகசியங்க, பெரிய ரகசியம். எதிரிகிட்ட இவங்க போய் எதுவும் பேசல, என்கிட்ட இவ்வளவு ஆயுதம் இருக்குன்னு சொல்லல. எதிரிகிட்ட போய் சண்டை போட்டுட்டு நீ வாடா, தைரியம் இருந்தா வாடான்னு கூப்பிடல. எதிரிக்கு தானாவே பயம் வந்துச்சு. எப்ப வந்துச்சு? அதான் சமாதானத்தை கொடுக்கிறது வசனம். அல்லேலூயா. சமாதானத்தின் வார்த்தை உங்களுக்குள் நிரம்ப 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 நீங்க சுவிசேஷத்தை பேச பேச வார்த்தைகளை கேட்க கேட்க என்ன நடக்குது தெரியுமா? உங்களை சுத்தி சமாதானம் உண்டாகிறது. உங்க குடும்பத்துல சமாதானம். அல்லேலூயா. அவை தேசம் முழுவதும் சமாதானம் உண்டாக காரணம் உபதேசிக்கிற ஆசாரியன். அப்படின்னா இந்தியா ஃபுல்லா சமாதானம் வரணும்னா சுவிசேஷம் சொல்லுகிற நீங்க எழும்பணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க புறப்பட்டு போகணும். 2 பேரா இருந்தாலும் போகணும். அல்லேலூயா. இல்லைங்க நாங்க நெல்வேலியை விட்டு போக மாட்டேன்னு இருந்தீங்கன்னா தேசம் சந்திக்கப்படாது. அப்படிதானே தம்பி? அல்லேலூயா. நாங்க இந்த ஏரியா விட்டு போக மாட்டோன்னு இருந்தீங்கன்னா எப்படி இந்த தேசத்தை எல்லாம் திருத்துறது? எப்படி தேசத்துல சமாதானத்தை கொண்டுறது? ஒருவன் அறிவிக்காவிட்டால், சுவிசேஷம் சொல்லாவிட்டால் கண்டிப்பா சமாதானம் வராது. அல்லேலூயா. அப்படின்னா அநேக ஜனங்கள் நரகத்துக்கு போறாங்க, அநேக ஜனங்கள் ஆண்டவர் அறியாமல் போறாங்க. இவங்களுக்கு எல்லாம் சத்தியம் சொல்றது யாரு? வசனத்தை சொல்றது யாரு? இவங்க எல்லாம் சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அறிவிக்க எல்லாருமே பயந்துட்டு இருந்தா யார் போவாங்க? அல்லேலூயா. சோத்திரம். அல்லேலூயா. இருக்கீங்களா? எல்லாரும் விசுவாசிகளா இருந்தா அங்க போய் சொல்றது யாரு? இல்லையா, நாங்க ஒரு 50 வருஷம் 60 வருஷம் இங்க இருந்துட்டு அப்படியே போறோம் ஐயா, லாஸ்ட்ல பிளவுண்ட மலையை பாடி அனுப்புங்க ஐயா, அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு அங்க யார் போறது? அவங்களை சுவிசேஷம் சொல்றது யாரு? சோத்திரம். எழும்பணும். அல்லேலூயா. ஆசாரியர்கள் எழும்பணும், ஊழியக்காரர்கள் எழும்பணும். அநேக இடங்கள்ல போய் ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லணும். அவங்க கேட்காங்களா இல்லையோ, நம்ம சொல்லும் போது கடவுள் அங்க கிரிய செய்வா. சொல்லாத வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக மாட்டார். இது எழுதப்படாத சட்டம். இதான் பைபிள் சொல்லப்படுகிற சத்தியம். ஒரு வசனம், ஒரு ட்ராக்ஸ் ஆவது உங்களால முடியுமா கொடுக்க? அல்லேலூயா. ஒரு ட்ராக்ஸ் ஆவது கொடுங்க, ஒரு வார்த்தையாவது சொல்லுங்க. ஒன்னும் இல்லையா, SMS அனுப்பி விடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை அனுப்புங்க. அப்ப அங்க சமாதானம் வரும், சமாதானத்தின் உடன்படிக்கை வரும். யாவர் அப்படி எழுந்து நிற்கலாம், செபி பண்ணும். யாவர் நாம் அப்படி எழுந்து நிற்கலாம். பிரைஸ் தி லார்ட். இஸ்ரவேல் அநேக நாளிலே மெய் தேவன் இல்லை. அவர்கள் ஆராதித்தார்கள், பலியிட்டார்கள், எல்லாம் செய்தார்கள். ஆனால் உண்மையான கடவுளை அவங்க கண்டுபிடிக்கல. பிரைஸ் தி லார்ட். உண்மையான தெய்வத்தை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஹல்லேலூயா. அவர்கள் கடவுள் இல்லாமல் ஆராதித்து கொண்டிருந்தார்கள். கடவுளுக்காக எதெல்லாமோ செய்தார்கள், ஆனால் கடவுள் இல்லாமல் செய்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக நேரங்களில் ஆண்டவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் ஆண்டவருக்காக சுவிசேஷம் சொல்ல போக மாட்டேங்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக என்ன வேணாலும் நான் பண்ணுவேன்
அப்படின்னு உயிரே கொடுப்பேன்னு சொல்றோம். ஆனா ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்றதுக்கு நாம் போறதில்லை. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆண்டவருடைய சத்தியம் நம்மோடு பேசுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மோடு பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லப்படுது. ஆண்டவர் கிரியை செய்யணும்னா மனிதன் இல்லாமல் கிரியை செய்ய மாட்டார். மனிதன் இல்லாமல் தேவன் கிரியை செய்ய மாட்டார். அதான் பரலோகத்தில் எழுதப்படாத சட்டம். பரலோகம் நம்மை வைத்துதான் செய்கிறது. மனிதனை வைத்துதான் பரலோகத்தில் பரலோகம் கிரியை செய்கிறது. எங்கே சுவிசேஷம் அறிவிக்கப்படுதோ அங்கேதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். எங்கே சுவிசேஷத்தை சொல்லுகிறார்களோ அங்கேதான் ஆண்டவர் கிரியை செய்கிறார். அதனால தான் பைபிள் சொல்லுது, சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறனுடைய பாதங்கள் மலைகள் நடுவே எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சுவிசேஷகனுடைய பாதங்கள் அழகாய் இருக்கிறது என்று பரலோகம் சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த கால்கள் சமாதானத்தை கூறும்படியாய் போன கால்கள், அந்த கால்கள் ஆமென் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் போன கால்கள், அந்த கால்கள் நித்தியத்தை குறித்து பேசின கால்கள். ஹல்லேலூயா. அதனால் அந்த இடத்திலே சமாதானம் உண்டாயிருக்கிறது. உங்களால் முடிந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை யாருக்காவது சொல்லுங்க. தேவனை அறியாத எத்தனை ஜனங்கள் உண்டு. இயேசுன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் கடவுள் என்று தெரியாது. இயேசுன்னு சொன்ன அநேக நினைக்கிறார்கள் கடவுளுக்குள் இவர் ஒரு கடவுள் என்று நினைக்கிறார்கள். அநேகர் நினைக்கிறார்கள் இது வெளிநாட்டு கடவுள் என்று நினைக்கிறார்கள். அநேகர் நினைக்கிறார்கள் இவர் மனிதன் என்று நினைக்கிறார்கள். இல்ல, ஆண்டவர் எப்ப நமக்குள்ள இருந்து செயல்படுகிறாரோ அப்பதான் இயேசுவை நீங்க உலகத்திற்கு காட்ட முடியும். இயேசுவை நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். மெய் தேவன் இல்லாததினாலே ஆண்டவர் இல்லாததினாலே சமாதானம் குடும்பங்களிலே இல்லை, தேசங்களிலே இல்லை, கிராமங்களில் இல்லை. அநேக நேரங்கள் ஆண்டவருக்காக எதெல்லாமோ செய்துட்டு தூரமாய் இருக்கிறார்கள். ஆண்டவரை விட்டு காணியாட்சிக்கு புறம்பாய் கிறிஸ்துவை சேராதவர்களாய், நம்பிக்கை இல்லாதவர்களாய், ஸ்தோத்திரம், வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியர்களாய் இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவன் அவர்களோடு இல்லை. எங்கே தேவன் இல்லையோ அங்கே ஆண்டவர் சமாதானத்தை கொண்டு வருவதில்லை. தேவனோடு நீங்கள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை வேணும். தேவனுக்காக நீ எதையும் செய்யலாம், பலன் உண்டு இந்த உலகத்தில். ஆனா தேவனோடு செய்யும் போதுதான் நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்க செய்கிறதுல தேவன் இருக்கிறாரா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தேவன் உங்க கூட இருந்து செயல்படுகிறாரா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய நாமம் நீங்க செய்கிற காரியங்களை வெளிப்படுகிறதா? ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன செய்யணும் அப்பா? எங்களுக்கு கற்றுக் கொடும் ஆண்டவரே. நாங்கள் எதை பண்ணணும் ஆண்டவரே? எங்களுக்கு சொல்லிக் கொடும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சமாதானத்தை கொண்டு வருகிற காரியங்களை நாங்கள் செய்யணுமே. மெய் தெய்வத்தை ஆண்டவர் அநேகர் அறிந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணுமே. அநேகர் நிம்மதி இல்லாமல் நித்தியத்தை அறிந்து கொள்ளாமல் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மரிக்கிறார்கள். அவருடைய மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மறுமையின் வாழ்க்கை உண்டு என்பது அவர்களுக்கு புரியவில்லை, அவர்களுக்கு தெரியவில்லை. நித்தியத்தை குறித்த கவலையும் அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் அது தெரிவதில்லை. அதை சொல்லுகிறவர்கள் யார்? அதை சொல்லிக் கொடுப்பது யார்? ஆண்டவரை அறிந்த நாமதான், ஆண்டவரை அறிந்த நாமதான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு புரியுதோ இல்லையோ, ஆனால் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நான் சொல்லணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு வழியில நான் ஆண்டவரே சுவிசேஷத்தை சொல்லணும் அப்பா. ஏதோ ஒரு வழியில கர்த்தருடைய நாமத்தை நான் உயர்த்தணும் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனை அறியாதவர்களுக்கு கடவுள் இல்லாதவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை சொல்லணும் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்பீங்களா? தேவன் நமக்கு வழிவாசல்களை திறந்து தருவா. தேவன் நமக்கு கிருபைகளை தருவாம். தேவன் நமக்கு பிரசன்னத்தை தருவா. இந்த இரவு வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே சமாதானத்தின் உடன்படிக்கை எங்க வாழ்க்கையில வெளிப்படட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா? சமாதானத்தை தருகிற தேவனீர் ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்கிற தேவனீர் ஆண்டவரே. தேவனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமாதானத்தை எங்கள் வாழ்க்கையில தருகிறீர். ஊழியக்காரன் போகும்போது அங்கே சமாதானம், ஊழியக்காரன் போய் ஜெபம் பண்ணும்போது சமாதானம் உண்டாகிறது. ஏன் உண்டாகிறது? அதான் அது ஆண்டவருடைய வார்த்தை. ஊழியக்காரன்ட்ட ஒன்றும் கிடையாது. ஊழியக்காரன் கடவுளுடைய பிரதிநிதி. அதனால தான் கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஊழியக்காரங்களை அனுப்பப்படும் போது அதை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் யாரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவருடைய
பிரதிநிதியை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரதிநிதி தான் ஊழியக்காரர்கள். அதனால தான் ஆண்டவர் சமாதானத்தை ஊழியக்காரங்க போய் சொல்லும்போது கொடுக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் சமாதானத்தை விதைக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, உடைய மேலான பிரசன்னம், உடைய மேலான கிருபை, மேலான ஆண்டவரே பிரசன்னம் இறங்கி வரட்டும். பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்துவீராக. கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவீராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை, உம்முடைய மாட்சிமை, உம்முடைய வல்லமை கடந்து வரட்டும். இன்றைக்கு இரவில் வந்திருக்கிற எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். மெய் தேவனோடு வாழட்டும். அப்பா, இயேசுவோடு வாழட்டும். இயேசு இல்லாமல் வாழுகிற வாழ்க்கை வேண்டாம் ஆண்டவரே. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் நாங்கள் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை. இயேசு இல்லாமல் என்ன செஞ்சாலும் எங்களுக்கு நன்மை இல்லை. எல்லாத்திற்கும் மேலே இயேசு எங்களுக்கு வேணும். நம்பிக்கை உண்டு, எங்களுக்கு வாக்குத்தத்தம் உண்டு, எங்களுக்கு காணியாட்சி உண்டு, எங்களுக்கு கிறிஸ்துவின் மேல் உடன்படிக்கை மேலே எங்களுக்கு பங்குண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவரே கிருபை அப்படியே கடந்து வரட்டும். இந்த ஆராதனைக்கு வந்து எல்லாரையும் ஆசீர்வதியும். நிறைவான கிருபை, நிறைவான பிரசன்னம், நிறைவான மகிமை அப்படியே வெளிப்படட்டும். பரலோகத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புங்க. குறைவில்லாதபடி நடத்தும். நிறைவான நன்மை ஆண்டவரே உமது பிள்ளைகளை தொடட்டும். அந்த எல்லாரையும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யுங்க. உமது பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வாய்க்க பண்ணுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.